விஜயா கேக்குறாங்க மனோஜ் கிட்ட. ரோகிணி எங்கடா? அம்மா, ரோகிணி வந்துடுறேன்னு சொல்லிட்டாமா போனா. உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா? மீனா கிட்ட. ரோகிணி வசமா மாட்டிக்கிட்டாங்க. ரோகிணி சொல்றாங்க, மீனா எப்ப வந்தீங்க? உங்களை இப்பதான் பார்த்தேன். சும்மா கோயில்ல உட்கார்ந்து. மீனா ரோகிணிய அடிக்கிறாங்க கன்னத்துல. ரோகிணி கீழே விழுகுறாங்க. ரோகிணி, இப்பயும் கூச்சம் இல்லாம நடிக்கிறல்ல? மீனா, மீனா நான் சொல்றத கேளு மீனா. சி, ஏதாவது பேசினா உன்னை அப்படியே அப்படின்னு மீனா கைய ஓங்குறாங்க. ரோகிணியோட அம்மா சொல்றாங்க, விட்டுரு மீனா அவள. மீனா சொல்றாங்க, இவளை விட நீங்க நல்லா நடிச்சீங்க. இவதான் உங்க துபாயில இருக்க பொண்ணா? ரோகிணி, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? எத்தனை பொய்! நீ எல்லாம் ஒரு பொண்ணா? கைய விடு ரோகிணி. எனக்கு வர்ற கோவத்துக்கு உன்னை அடிச்சே கொல்லணும் போல இருக்கு. நல்லா அடி மீனா, நல்லா அடி. நீ எவ்வளவு வேணாலும் அடி மீனா, நான் சொல்றது மாத்திரம் கேளு. ரோகிணி, வாய கொஞ்சம் மூடு. இன்னும் எவ்வளவு பேசி நடிக்க போற? ஒரு குடும்பத்தையே ஏமாத்திருக்க. நீ சொன்ன பொய்யெல்லாம் நினைச்சாலே என் கை கால்லாம் நடுங்குது. எப்படி இந்த பொய்யெல்லாம் உன்னால சொல்ல முடிஞ்சிச்சு? மொத்த குடும்பமும் இங்க இருக்கு. நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? லட்சுமி சொல்றாங்க, மீனா நான் சொல்றத கேளு மீனா. நீங்க பேசாதீங்க. உங்க வயசுக்கு பண்ற வேலையா இது? இதுக்குத்தான் எங்களை பார்க்கும் போதெல்லாம் மறைஞ்சு மறைஞ்சு போனீங்களா? கிருஷ் மேல நாங்க வச்ச பாசத்தை உங்களுக்கு சாதகமாக்கி எங்களை முட்டாளாக்கிட்டீங்கல்ல. லட்சுமி சொல்றாங்க, மன்னிச்சிரு மீனா. என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான். மீனா கேக்குறாங்க, உங்க பொண்ணு வாழ்க்கை மாத்திரம் நல்லா இருக்கணும், மத்தவங்க வாழ்க்கை எல்லாம் நாசமா போயிடணுமா? உன்னைய மாதிரி ஒரு ஆளை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லடி. உன் பேரு கூட உண்மையான பேர் கிடையாதுல்ல. உன் பேரு ஊரு எல்லாமே பொய். அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னியே, இவங்க யாரு? உயிரோட இருக்க அம்மாவையே செத்துட்டாங்கன்னு நடிச்சிருக்கேன்னா நீ எவ்வளவு நல்லவளா இருப்ப. இவங்களெல்லாம் விடு. உனக்கு பிறந்த குழந்தை, அவனை அனாத மாதிரி அலைய வச்சிருக்க. உனக்கெல்லாம் ஈவி இறக்கம் இருக்கா இல்லையா? இவங்க மாத்திரம்தான் இருக்காங்களா? ஒருவேளை புருஷனையும் மறைச்சு வச்சுக்கிட்டு ஏமாத்துறியா? இந்த மாதிரி அசிங்கமா பேசாதீங்க. ரோகிணி, நீ செஞ்சிருக்கதை விட இது ஒண்ணும் பெரிய அசிங்கம் கிடையாது. உன் மேல நம்பிக்கை வச்சிருக்க எல்லாரையும் நீ ஏமாத்திருக்க. மீனா, நான் ஒத்துக்கிறேன், நான் எல்லாரையும் ஏமாத்திருக்கேன். தப்புதான் மீனா. ஆனா ஏன் இப்படி? போதும் ரோகிணி. தப்பு செய்யறதுக்கு எல்லாருக்கும் காரணம் இருக்கும். ஆனா தப்பு நியாயமாகாது. வீட்டுக்குள்ள நீ காலடி எடுத்து வச்சதுல இருந்து ஒவ்வொரு வார்த்தையும் பொய்யாதான் சொல்லியிருக்க. இப்ப நான் உன்னை பார்த்து கையுங்காலுமா பிடிக்கலாட்டி நீ வாழ்நாள் ஃபுல்லா ஏமாத்திக்கிட்டே இருந்திருப்ப. இல்ல மீனா, பிளீஸ் மீனா, என்ன மன்னிச்சிரு. நான் உன்கிட்ட என்னைய பத்தி சொல்லாதது தப்புதான். இவங்க என் அம்மா தான், கிருஷ் என் பையன்தான். நான் வீட்டுல சொல்லணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணினேன் மீனா. ரோகிணி, இதுக்கு மேல நீ சொல்றத நான் நம்புறதுக்கு நான் ஒண்ணு கேன கிடையாது. லட்சுமி சொல்றாங்க, என் பொண்ணு பண்ணது தப்புதாம்மா, மன்னிச்சிருமா, போய் சொல்லிடாதம்மா. அம்மா, மன்னிக்கிற மாதிரியாம்மா உங்க பொண்ணு பண்ணிருக்கா? அங்க ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பம் இவளை தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடுறாங்க. மாமா இவளை பொண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆவாங்க? லட்சுமி சொல்றாங்க, மீனா அவ பண்ணது தப்புதான். அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கைய அமைச்சுக்கணும்னு இந்த மாதிரி பண்ணிட்டா. சின்ன வயசுல அவளுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கைய தலையில கட்டி வச்சு நானே அவ வாழ்க்கைய அழிச்சிட்டேன். அங்க அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கைய அவ வாழட்டுமேன்னு தான். மீனா சொல்றாங்க, இந்த காரணம்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காதீங்கம்மா. ரெண்டாவது கல்யாணம் பண்றது எந்த தப்பும் கிடையாது. நிறைய பேரு அப்படி பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. நீங்க உண்மைய வெளியே சொல்லி கல்யாணத்தை பண்ணிருக்கணும். இவ்வளவு மாதிரி வேஷம் போட்டு நடிச்சுதான் வாழ்க்கையை தேடிக்கணுமா? இனி ஆரம்பத்துல இருந்து உன் மேல எனக்கு சந்தேகமா தான் இருந்துச்சு, உறுத்திக்கிட்டே இருந்துச்சு உன் மேல. நீ இவ்வளவு பெரிய ஃப்ராடா இருப்பன்னு நான் கற்பனையில கூட நினைக்கல. இல்ல மீனா, நான் உண்மைய சொல்லணும்னு. ரோகிணி, நடிக்காத. இந்த உண்மையெல்லாம் நீ யாருக்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்ட. அப்படி சொல்றவளா இருந்தா நீ பணக்காரி இல்லைன்னு சொன்னப்பவே எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறமும் நீ ஒரு கதை சொன்ன பாத்தியா? உண்மையிலேயே நீ பெரிய புத்திசாலிதான்.
ஆனா மாமா மாதிரி ஒரு நல்லவரை ஏமாத்தின பாத்தியா? உன்னை கடவுள் கூட சும்மா விட மாட்டார். கோயில்ல வச்சு நீ யாருன்னு கண்ணு முன்னாடி காட்டிட்டார்ல, இன்னையோட உன் நடிப்புக்கு நான் முடிவு கட்டுறேன். நீ யாருன்னு அங்க இருக்கவங்க கிட்ட சொல்றேன். மீனா ப்ளீஸ் மீனா, எதுவும் சொல்லிடாதீங்க மீனா. இனி உன்னைய மாதிரி நான் பொய் சொல்றவ கிடையாது. அந்த வீட்டுக்கு உண்மையான மருமகளா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நான் நிச்சயமா சொல்லதான் போறேன். மீனா சொல்லிடாதீங்க மீனா, கால்ல வேணாலும் விழுகுறேன், எவ்வளவு வேணாலும் அடிங்க மீனா, ஆனா விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அவங்கள கெஞ்சி கேட்டுக்கிறேன் மீனா, ப்ளீஸ் மீனா. ரோகிணி காலை விடு ப்ளீஸ் மீனா, சொல்லிடாதீங்க. ரோகிணி சொல்லாம உன்னைய மாதிரி அந்த குடும்பத்துக்கு என்னைய துரோகம் பண்ண சொல்றியா? இந்த மாதிரி கேவலமான புத்தி எனக்கு இல்ல. நீ மறைச்சிட்டு எத்தனை வருஷம் வேணாலும் வாழ்வ, ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. நீ யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சே ஆகணும். அதுவும் உன் புருஷனுக்கு தெரிஞ்சே ஆகணும். உன்னை முட்டாள் மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காரு பாரு, கட்டின புருஷனையே ஏமாத்திக்கிட்டு இருக்க. உன்னை மன்னிக்கணுமா வேண்டாமாங்கிற முடிவை அவங்க எடுக்கட்டும், காலை விடுறி. ரோகிணியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, அவ பக்கம் இருக்க நியாயத்தை கொஞ்சம் சொல்ல விடுங்க மீனா. மீனா சொல்றாங்க, என்னங்க நியாயம்? தன்னை யாருங்கிறத மறைச்சு, குழந்தை இருக்கிறத மறைச்சு பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல நியாயமும் இல்ல, எதுவும் இல்ல, பாவம் தான் இருக்கு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை தேடிக்கிட்டேன் மீனா. இது என்னை விட்டு போனா நான் உயிரோடே இருக்க மாட்டேன் மீனா, நான் செத்துருவேன் மீனா. ரோகிணி நீயா? நீ உன் பொய்ய காப்பாத்திக்கிறதுக்காண்டி அடுத்தால கொல்லுவியே தவிர நீ சாக மாட்ட. என் காலை விடுறி மீனா, நான் உண்மையதான் சொல்றேன். நீங்க போய் சொல்லிட்டு வர்றதுக்குள்ள கண்டிப்பா நான் உயிரை விட்டுருவேன். லட்சுமியும் கிருஷ்ணம் மீனா கிட்ட கெஞ்சுறாங்க. ரோகிணி உன்னோட வாழ்க்கைக்காண்டி போராடினேன்னு சொன்னியே, இந்த குழந்தை வாழ்க்கைய பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? அம்மா ஊர்ல இருக்காங்கன்னு சொல்லி இந்த பிள்ளையையும் பொய் சொல்ல வச்சிருக்க. போர்டிங் ஸ்கூலுக்கு அவனை தனியா அனுப்பி எவ்வளவு சிரமப்பட்டான், அதெல்லாம் எதையும் நீ யோசிக்கல. உன் வாழ்க்கையை மாத்திரம் காப்பாத்திக்கிட்டா போதும்னு நினைச்சிட்டே இல்ல ரோகிணி. நீ இவனுக்கு நல்ல அம்மாவாவும் இருக்கல, உன் புருஷனுக்கு நல்ல பொண்டாட்டியாவும் இல்ல, வீட்டுக்கு நல்ல மருமகளாவும் இருக்கல. இல்ல மீனா, ரோகிணி உன்னோட சுயநலம் மாத்திரம் தானே உனக்கு பெருசா இருக்கு. நீ மட்டும் நல்லா இருந்தா போதும், யார வேணாலும் எத்தனை ட்ரிப் வேணாலும் ஏமாத்தலாம். அது சரின்னு நினைச்ச பாத்தியா? அதுக்காண்டியே உன்னை வீட்டுல சொல்ல தாண்டி போறேன். நாளை சந்திப்போம்.